புரட்சித் தலைவி அம்மா அவர்களின் 78வது பிறந்தநாளை முன்னிட்டு எடப்பாடியார் தலைமையில் ஆட்சி மலர அயராது உழைப்போம் மதுரை டாக்டர் பாசரவணன் மருத்துவ அணி இணைச் செயலாளர். கன்னட நடிகர் ராஜ்குமார் கடத்தல் வழக்கில் வீரப்பன் கூட்டாளிகள் 9 பேர் தற்போது விடுதலை செய்யப்பட்டிருக்கிறார்கள். இதனை சென்னை உயர்நீதிமன்றம் உறுதி செய்திருக்கிறது. வீரப்பன் கூட்டாளிகள் 9 பேர் விடுதலை என்பது உறுதி செய்யப்பட்டிருக்கிறது. சாட்சிகள் ஏதும் இல்லை என கூறி கடந்த 2018ஆம் ஆண்டு 9 பேரும் விடுதலை செய்யப்பட்டனர். இது பற்றிய மேலும் விவரங்களை எமது செய்தியாளர் சுரேஷ் வழங்கிட கேட்கலாம். சுரேஷ், இந்த வழக்கின் பின்னணி என முழு விவரங்களை பதிவு பண்ணுங்க. வணக்கம். பிரபல கன்னட நடிகர் ராஜ்குமார் 2000ஆம் ஆண்டு ஜூலை மாதம் 30ஆம் தேதி தமிழக கர்நாடக எல்லையில இருக்கக்கூடிய தொட்டகஜனூர் அந்த இடத்துல இருக்கக்கூடிய அவருடைய பண்ணை வீட்டில் இருந்தபோது சந்தன கடத்தல் வீரப்பன் தலைமையிலான குழுவினர் அவரை கடத்தி சென்றார்கள். அவருடன் மேலும் 3 பேர் கடத்தி செல்லப்பட்டார்கள். 108 நாட்களுக்கு பிறகு அவரோட தமிழக அரசும் கர்நாடக அரசும் நடத்திய பேச்சுவார்த்தையை தொடர்ந்து நவம்பர் மாதம் 15ஆம் தேதி ராஜ்குமார் விடுவிக்கப்பட்டார். இந்த கடத்தல் தொடர்பாக வீரப்பன், சந்தனகவுடா உள்ளிட்ட 14 பேர் மீது தாளவாடி போலீசார் வழக்கு பதிவு செய்திருந்தார்கள். பிறகு இந்த வழக்கு விசாரணையானது சிபிசிஐடிக்கு மாற்றப்பட்டது. 2004ஆம் ஆண்டு வீரப்பன் மற்றும் அவருடைய கூட்டாளிகளான சந்தனகவுடா, மல்லு, சேத்துக்குழி கோவிந்தன் ஆகியோர் தர்மபுரி அருகே அதிரடி படையினரால் சுட்டுக் கொல்லப்பட்டார்கள். மீதம் இருக்கக்கூடிய 9 பேருக்கு எதிரான வழக்கை விசாரித்த கோபிச்செட்டிப்பாளையம் நீதிமன்றம் முக்கிய சாட்சியான ராஜ்குமார் மற்றும் அவருடைய மனைவி பர்வதம்மாவிடம் விசாரணை நடத்தவில்லை, அது மட்டுமல்லாமல் பிணைத்தொகை கேட்கக்கூடிய ஆடியோ நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்கப்படவில்லை என்று சொல்லி இந்த குற்றச்சாட்டுகளை காவல்துறை நிரூபிக்கவில்லை என்று சொல்லி 9 பேரையும் விடுதலை செய்து 2018ஆம் ஆண்டு செப்டம்பர் மாதம் தீர்ப்பளித்திருந்தது. இந்த தீர்ப்பை எதிர்த்து சிபிசிஐடி தரப்பில் உயர்நீதிமன்றத்தில் 2019ஆம் ஆண்டு மேல்முறையீடு செய்யப்பட்டது. இந்த மேல்முறையீட்டு வழக்கை நீதிபதிகள் பி வேல்முருகன் மற்றும் எம் ஜோதிராமன் அடங்கிய அமர்வு விசாரித்தது. அனைத்து தரப்பு வாதங்களையும் கேட்ட நீதிபதிகள் இன்றைக்கு இந்த வழக்குல தீர்ப்பளித்திருக்கிறார்கள். அதாவது காவல்துறையினுடைய மேல்முறையீட்டு வழக்கை தள்ளுபடி செய்து நீதிபதிகள் தீர்ப்பளித்திருக்கிறார்கள். கோபிச்செட்டிப்பாளையம் நீதிமன்றம் 9 பேரை விடுதலை செய்து பிறப்பித்த தீர்ப்பை நீதிபதிகள் உறுதி செய்து இந்த தீர்ப்பை வழங்கியிருக்கிறார்கள். விவரங்களுக்கு நன்றி சுரேஷ். புரட்சித் தலைவி அம்மா அவர்களின் 78வது பிறந்தநாளை முன்னிட்டு எடப்பாடியார் தலைமையில் ஆட்சி மலர அயராது உழைப்போம் மதுரை டாக்டர் பாசரவணன் மருத்துவ அணி இணைச் செயலாளர்.